நாளை மறுநாள் கூடுகிறது தமிழக அமைச்சரவை. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கர். பாஸ்கர், வணக்கம். நாளை மறுநாள் கூடவுள்ள இந்த அமைச்சரவை கூட்டத்தின் முக்கியத்துவம் என்ன? விரிவா பதிவு பண்ணுங்க. 5ஆம் தேதி காலை 11 மணி அளவுல தமிழக முதலமைச்சர் விஜய் தலைமையில அமைச்சரவை கூட்டம் தலைமைச் செயலகத்தில் நடைபெற உள்ளது. முதல் அமைச்சரவை கூட்டம் புதிய அரசு பொறுப்பேற்று நடைபெறக்கூடிய அமைச்சரவை கூட்டம் என்பதால் எதிர்பார்ப்புகள் ஏராளமாக இருக்கிறது. அமைச்சரவை கூட்டம் நடைபெறுவதால் கொள்கை ரீதியான முடிவுகள் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆளுநர் உரையோடு தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில அது குறித்தும் அமைச்சரவை கூட்டத்தில் கலந்தாலோசிக்கப்படுகிறது. அமைச்சரவை கூட்டத்துல பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்குண்டான அந்த அதைக்கான ஆயத்த பணிகள் குறித்தும் இந்த அமைச்சரவை கூட்டம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்த அமைச்சரவை கூட்டமாகவே நடைபெற உள்ளது. தாவேக அரசுடைய முதல் அமைச்சரவை கூட்டம் என்பதாகவும் தமிழக சட்டமன்ற கூட்டம், ஆளுநர் உரை, நிதிநிலை அறிக்கை இதையெல்லாம் ஒரு அடிப்படையாக கொண்டு அமைச்சரவை கூட்டம் என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. தமிழக அரசு, குறிப்பாக தமிழக முதலமைச்சர் கொள்கை ரீதியான முடிவுகள் ஏதாவது எடுக்கப்படும் பட்சத்துல இந்த அமைச்சரவை கூட்டத்துல கலந்தாலோசிக்கப்பட்டு அதன் அடிப்படையில தான் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும். அந்த வகையில 5ஆம் தேதி காலை 11 மணி அளவுல அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் என்பது தற்போது அறிவிப்பாக இருக்கிறது. அந்த அறிவிப்புக்கிணங்க அந்த கூட்டத்தை நடத்தி அதன் அடிப்படையில் பல்வேறு விதமான முடிவுகள் எடுத்து அதை ஆளுநர் உரை, அதைத் தொடர்ந்து நிதிநிலை அறிக்கை இதை அடிப்படையாக கொண்டு நடைபெறக்கூடிய அடுத்தடுத்த நகர்வுகள் குறித்து இந்த அமைச்சரவை கூட்டத்தில் கலந்தாலோசிக்கப்பட்டு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளது. நன்றி பாஸ்கர், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.